விளையாண்டுட்டு இருக்க டைம்ல செவ்வாய்க்கிழமை தெரியாத நம்ம பம்பரத்தோட அந்த ஆணியை வந்து முழுங்கிட்டான். 8 வயது சிறுவன் மூச்சுக்குழியில் சிக்கிய 5 சென்டிமீட்டர் பம்பர ஆணியை அதிநவீன சிகிச்சை மூலம் 30 நிமிடத்தில் அகற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை நிகழ்த்தியுள்ளனர். சென்னைக்கு அடுத்தபடியாக தென் தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை அரசு மருத்துவமனையில் நவீன சிகிச்சை மூலம் நமது மருத்துவர்கள் ஆணியை அகற்றி சாதனை செய்துள்ளதாக மருத்துவக் கல்லூரி டீன் ரேவதி பாலன் பெருமையடைந்துள்ளார். தென்காசியை சேர்ந்த மைதீன் லைக்கா பிபி என்றவரின் 8 வயது சிறுவன் நேற்று செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து அவங்களுடைய உறவினர்களுடன் பம்பரம் பால் சுற்றி விளையாண்டிட்டு இருக்கப்ப எதிர்பாராத விதமாக ஒரு 5 சென்டிமீட்டர் பம்பரத்தினுடைய கொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய துருப்பிடித்த மிகவும் வெயிட்டான இரும்பால் செய்யப்பட்ட ஒரு ஆணியை 5 சென்டிமீட்டர் கீழ்ப்பாகம் மிகுந்த கூர்மையாக இருந்ததை தெரியாமல் விழுங்கிவிட்டான். அவர்கள் உடனே தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கும் அவனது உடல்நிலை சரியாக இல்லாதனால் மிக விரைவாக எங்களுக்கெல்லாம் ஃபோன் செய்து நேற்று இரவு அனுப்பி வைத்தார்கள். அவனுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையை சீராக்கி நாங்கள் இன்று அதிகாலையில் ஒரு மிகச்சிறந்த சர்ஜரியாக தென் தமிழகத்திலே சென்னைக்கு அடுத்தபடியாக நம்ம திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இஎன்டி டீமின் உதவினாலையும் எங்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட அதிநவீன பிராங்கோஸ்கோப் கருவியின் மூலமாகவும் எங்களுடைய செவிலிய பெருமக்கள் அனைத்து தியேட்டரில் உள்ளவர்களும் சேர்ந்து அந்த சர்ஜரி வந்து பார்க்குறப்ப ரொம்ப வியப்பும் ஆச்சரியமாக இருந்தது. நான் கூட இருந்து பார்த்தேன். அந்த கூர்மையான பகுதி வந்து கீழ்நோக்கி அந்த குழந்தையினுடைய பிராங்கஸ் லெஃப்ட் பிராங்கஸ் என்ற மூச்சு குழாயில் குத்தி இருந்துச்சு. அந்த ஷார்ப்பான பாயிண்ட் வந்து குத்தி இருந்துச்சு. அதை சுற்றி எடிமானா அதுக்குடைய ரியாக்ஷனாக வீங்கி இருந்தது. அதையும் நம்முடைய மருத்துவர்கள் மிகவும் விரைவாகவும் துல்லியமாக செயல்பட்டு அந்த ஆணியை சுமார் 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள துருப்பிடித்த ஆணியை மிகவும் சிரமப்பட்டு எடுத்தார்கள். இது வந்து இந்த குழந்தையின் உயிருக்கு வந்து மிகவும் ஆபத்தை விளைத்து கொண்டிருந்தது. நமது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதை எடுக்காவிட்டால் அவர்கள் சென்னைக்கு தான் செல்ல வேண்டும். அந்த நிலைமையில் இருந்ததை நாம் எல்லாம் சிறப்பாக செய்து அந்த குழந்தையை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். விளையாண்டுட்டு இருக்க டைமில் செவ்வாய்க்கிழமை தெரியாத நம்ம பம்பரத்தோட அந்த ஆணியை வந்து முழுங்கிட்டான். முழுங்கணுன்னு நான் சொங்கட்டில் காமிச்சேன். அவங்க தென்காசி ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்தாங்க. தென்காசியில் காமிச்சேன். அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்கு இங்கே அங்கே முடியாது, நீங்கள் திருநெல்வேலிக்கு கூப்பிட்டு போகணுன்ட்டு திருநெல்வேலிக்கு வந்து அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்து செக் பண்ணி ஸ்கேனிங் உடனே ரொம்ப டிலே பண்ணல, டக்குன்னு எல்லாமே பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன ப்ரொசீஜரோ அது தக்கன உடனே சடனாக எல்லாமே பண்ணி இப்போ வந்து பையனுக்கு அது கரெக்டாக எந்த ஒரு பெரிய ஆபத்தும் இல்லாமல் ரொம்ப சுலபமாகவே எடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. இங்கே உள்ள டீன், அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை பார்த்த எல்லா டாக்டருக்குமே ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.